ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க. நம்ம டெல்லி உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பை வச்சு தமிழ்நாட்டில் எல்லாரும் பயங்கரமாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாய்களை குறிப்பாக வில்லேஜில் பார்த்திங்கன்னா நாய்களை பிடிச்சிட்டு போகிறாங்க. அவங்க முனிசிபாலிட்டியில் பிடிக்கிறாங்களா இல்லை யாராவது ப்ரைவேட்டில் ஆள் வச்சு பிடிக்கிறாங்களான்னு கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா அவங்க எல்லாம் மிட் நைட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க. சப்போஸ் ஒருத்தர் 2 பேர் பார்த்தாங்கன்னா கூட அவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டாங்க, கோர்ட் ஆர்டர்னால இதை எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது காப்பகத்தில் வைக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. தயவு செய்து தமிழ்நாட்டு மக்கள் எந்த மக்களுமே ஏமாந்துடாதுங்க. நம்மக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போகிற எல்லா டாகுகளையும் கொண்டு போய் சாப்பாடு தண்ணி இல்லாத ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. தயவு செய்து ஃபீடர் எல்லாரும் கேளுங்க. ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் விட்டால் அது உணவு தண்ணி இல்லாமல் அதுவே 2-3 நாளில் இறந்துருங்க. எந்த காப்பகத்துலையும் இன்னும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி காப்பகத்துலலாம் எங்கேயுமே விடலைங்க. எல்லாமே கொண்டு போய் ரீலொகேஷன் பண்ணிடுறாங்க. அது சட்டப்படி தப்பு, சட்டத்துக்கு புறம்பாக தான் பிடிக்கிறாங்க. யாரும் அனுமதிக்காதீங்க. கருத்தடை பண்ணுறேன் அங்கங்கே எடுத்துகிட்டு போகிறேன்னா தயவு செய்து அனுமதிக்காதீங்க. எங்களை மாதிரி யூடியூபர் இல்லை எங்களை மாதிரி உடனே கால் பண்ணுங்கள். அதனால தான் நாங்கள் எங்கள் சாட்சியெல்லாம் நம்பர் போடுறோம். சில பேர் நிறைய பேர் ஃபோன் பண்ணி எங்களால் நம்ம திருப்பூரில் வருகிற 24/8/2025 ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒரு அமைதியான ஒரு பெரிய போராட்டம் பண்ணுறாங்க. அதில் கலந்துக்க முடியலன்னு நிறைய சிஸ்டர் ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் நான் தர்றேன். நான் ஒரு பெட்டில் ஆதங்கத்தை தெரியப்படுத்துறத விட உங்கள் ஆதங்கத்தை நீங்கள் போராட்டத்துக்கு வர முடியல, எங்கள் ஊர்லலாம் போராட்டமே பண்ணலை அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வீடியோவாக சோசியல் மீடியாவுக்கு வர தயாராக இருந்தால் 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ உங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி அந்த வீடியோவை எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா நாங்கள் அதை சோசியல் மீடியாவில் பதிவிடுவோம். அப்படிங்கும்போது உங்களோட குரல் கண்டிப்பாக அந்த நீதிபதிக்கு கேட்கும். கண்டிப்பாக இதுகளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே போராடினா மட்டும்தான். உங்களால் போராட்டத்தில் கலந்துக்க முடியல, போராட்டம் உங்கள் ஊரில் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபேஸை காட்டி 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேசி அனுப்புனீங்கன்னா அந்த வீடியோவை நம்ம சோசியல் மீடியாவில் போட்டு கண்டிப்பாக உங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தலாம். தேங்க்யூ.